ஹாய், எப்படி இருக்கீங்க? ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டோம். முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ட்டு ஒரு லிஸ்ட் எடுப்போம். கரெக்ட்டா? அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லாம் பாஸ்ட்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டையும் நம்ம எடுப்போம். ஒரு சைடு நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கடந்த 20லேருந்து 25 வருஷத்துல 12லேருந்து 14% ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கு. இந்த சைடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 75%க்கும் மேற்பட்ட ஸ்கீம்ஸ் 10லேருந்து 15% ரிட்டர்ன்ஸ் கடந்த 10 வருஷத்துல குடுக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியும். இதை பார்க்குற ஒரு சாதாரண முதலீட்டாளருக்கு என்ன தோணும்? ஸ்டாக்ஸ் வாங்கினாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் வாங்கினாலும் சரி, எனக்கு கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துரும் அப்படின்னு தானே நினைப்போம். இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராப்ல நாம மாட்டிக்கிறோம். நாம இங்க பார்த்த பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ், இந்த பச்சை கலர் சார்ட்ஸ், 15% ரிட்டர்ன், இது எல்லாமே உண்மையான வரலாறா இல்லைன்னா பாதி வரலாறு மட்டும்தான் நம்ம பார்க்குறோமா? மார்க்கெட்டில் பொதுவாக நம்ம மின்னிற விஷயங்களை மட்டும்தான் பார்க்குறோம். இதை ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மின்னக்கூடிய ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வெற்றியடைந்த விஷயங்களை மட்டுமே பார்த்து நாம சில முடிவுகளை எடுத்தோம்னா உளவியல்ல அதற்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. அதற்கு பெயர் தான் சர்வைவர்ஷிப் பயாஸ். இந்த சர்வைவர்ஷிப் பயாஸ் அப்படிங்கிறது எப்பவுமே வெற்றியடைந்த விஷயங்களை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலை. பொதுவாக ஷேர் மார்க்கெட்ல காணாம போன எதையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம கண்ணில் படுறதே கிடையாது. அது என்ன காணாம போனது, அது என்ன கண்ணிலேயே படாதது? நம்ம கண்ணில் படாத, நம்ம பார்க்காத விஷயங்கள் எப்படி நம்மளுடைய முதலீட்டு முடிவுகளை மாற்றி அமைக்குது, அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு எப்படி ஒரு ஸ்மார்ட்டான முதலீட்டாளராக மாறுவது, அதையெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சர்வைவர்ஷிப் பயாஸ், வெற்றியை மட்டுமே பார்க்கும் மனோநிலை. இதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றி பார்க்கணும். 2ஆம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த சமயம், அப்ப அமெரிக்க விமானங்கள் நிறைய குண்டடிப்பட்டு திரும்பி வர்றத அந்த ராணுவ படையினர் பாக்குறாங்க. அதிகமா இந்த விமானங்கள் அடிவாங்கியிருந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா விங்ஸ், அதாவது ரெக்கைகள் அடிவாங்கியிருக்கு. ஆனா இன்ஜினுக்கு அதிக பாதிப்பு இல்ல. ராணுவ அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, விங்ஸ்ல தானே நிறைய புல்லட்ஸ் பட்டிருக்கு, அதனால விங்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணலாம். அடுத்த தடவை சண்டைக்கு போறப்ப விங்ஸ்ல அடிபடுவதை நாம அதிகமாக தவிர்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா ஆப்ரஹாம் வால்ட் அப்படிங்கிற ஒரு கணித நிபுணர் என்ன சொன்னார்னா, விங்ஸ்ல தயவு செய்து கவசத்தை போடாதீங்க, எந்தெந்த இடத்துலலாம் அடிப்படலைன்ட்டு நம்மளுக்கு தெரியுதோ அந்தந்த இடத்துல கவசங்களை மாட்டுங்க அப்படின்றாரு. குறிப்பாக இன்ஜின்ல கவசங்களை மாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ரெக்கைகள்ல அடிப்பட்ட விமானங்கள் எல்லாமே திரும்பி வந்துருச்சு. ஆனா ரெக்கைகள் இல்லாம வேற வேறு பகுதிகளில் அடிப்பட்ட விமானங்கள் எதுவுமே திரும்பி வரல, அது எல்லாமே கடல்ல விழுந்துருச்சு. இப்படி கடல்ல விழுந்த விமானங்களை யாருமே கணக்குல எடுத்துக்கவே இல்லை. ராணுவ அதிகாரிகள் தங்கள் கண்ணில் பட்ட திரும்பி வந்த விமானங்களை மட்டுமே பார்க்கறாங்க. அதற்கு அடிப்பட்ட இடங்கள்ல மட்டும் நம்ம கவசம் போட்டா போதும் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இந்த ராணுவ அதிகாரிகள் மாதிரியே நாமளும் கண்ணில் படக்கூடிய, கண்ணில் தெரியக்கூடிய விஷயங்களை மட்டுமே வச்சுட்டு நம்ம வாழ்க்கையிலும் சரி, ஷேர் மார்க்கெட்லயும் சரி நிறைய முடிவுகளை எடுக்கிறோம். போர் விமானங்களுக்கு வந்த அதே பிளைண்ட் ஸ்பாட் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 1996ல நிஃப்டி 50 ஆரம்பிச்சப்ப அதுல இருந்த 50 கம்பெனிகள் தான் இப்பவும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ரிலையன்ஸ், HDFC, ITC இது மாதிரியான சில நிறுவனங்கள், குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 12லேருந்து 13 நிறுவனங்கள் தான் தொடர்ந்து இந்த நிஃப்டி 50 லிஸ்ட்ல வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாததுனால நிஃப்டி 50 லிஸ்ட்ல இருந்து வெளியே போயிடுச்சு. நிஃப்டி 50 விட்டுருவோம். நிஃப்டி 50 தவிர்த்து பல நிறுவனங்கள்ல நாம ஆசையா முதலீடு பண்ணியிருப்போம். கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், வீடியோகான், யூனிடெக், சத்யம் கம்ப்யூட்டர்ஸ், ஜெட் ஏர்வேஸ், இப்படி ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இன்னைக்கு நிஃப்டியிலிருந்து வெளியே போயிடுச்சு. இவை எல்லாமே திவாலாகிய நிறுவனங்கள். மார்க்கெட்டுன்றத ஒரு பெரிய பூந்தோட்டம் மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சுடுகாடே இருக்கு. அதில் இந்த மாதிரியான நிறுவனங்கள் நிறைய புதைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கறதே இல்லை. நம்ம கண்ணில் இப்போ தெரியக்கூடிய வெற்றியடைந்த இந்த நிறுவனங்களில் மட்டும் நம்ம முதலீடு பண்ணோம்னா நாம லட்சக்கணக்கில் லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு நாமெல்லாம் ஒரு முடிவையும் எடுக்கிறோம். இப்படிப்பட்ட மனநிலைக்கு பேர் தான் சர்வைவர்ஷிப் பயாஸ். ஷேர் மார்க்கெட் மட்டும் கிடையாது, நம்ம ரொம்ப நம்புற மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த சர்வைவர்ஷிப் பயாஸ் வேலையை செய்யுது. உதாரணத்துக்கு 2017ல செபி ஒரு சர்க்குலரை ரிலீஸ் பண்றாங்க. அந்த சர்க்குலர்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒரு ஸ்கீம் தான் வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. அதாவது மிட் கேப் கேட்டகரி எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்கீம் தான் இருக்கணும், ஸ்மால் கேப் கேட்டகரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்கீம் தான் இருக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய வெவ்வேறு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸை இணைக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஃபண்ட் மர்ஜிங்.
ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் 2 ஸ்கீம் போயிட்டு இருக்கு. ஒன்றில் 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, இன்னொன்றில் 5% ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்குது. இந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அப்போ இந்த மெர்ஜரில் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத ஃபண்டில் இருக்கிற பணத்தை எடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்டுக்கு மாற்றிடுவாங்க. இதை வெளியில இருந்து பார்க்கும்போது முதலீட்டாளரோட பணம் பாதுகாக்கப்பட்டதாக தான் நம்ம நினைப்போம். இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். பணம் என்னமோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத ஃபண்ட்ல இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்டுக்கு மாறிடுச்சு. ஆனால் இந்த புவரா பெர்ஃபார்ம் பண்ண அந்த ஃபண்டோட ட்ராக் ரெக்கார்டு எங்கே போணுச்சு? அது எல்லாமே ஹிஸ்டரியிலிருந்து அழிக்கப்பட்டு விட்டது. முதலீட்டாளரின் கண்ணுக்கு அது எல்லாம் தெரிவதே இல்லை. இன்னைக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்பை நீங்க திறந்தீங்கன்னா அந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மெர்ஜ் பண்ணப்பட்ட ஃபண்ட்ஸை மட்டும்தான் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்க்குற ஒரு விஷயம் தெரியாத முதலீட்டாளர், ஆஹா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்க்குமே நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு, அப்போ எதில் வேணாலும் நாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு அதிக நம்பிக்கையை பெறுறாங்க. இப்படிப்பட்ட அதீத நம்பிக்கை, இந்த மனோநிலை, இதனால் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது? இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது அடுத்த 5-10 வருஷத்துல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபண்டில் இந்த பணத்தை எடுத்து போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட பணத்துக்கு ஓரளவு கேரண்டி வந்த மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு 3 to 5 வருஷம் வரைக்கும் அந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நேரத்தை நீங்கள் இழந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை யாரு நம்மளுக்கு கொடுப்பாங்க? மார்க்கெட்டில் நீங்கள் இழந்த டைமை நீங்கள் திரும்ப வாங்க முடியுமா? ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கண்ணை மூடிட்டு எதை வாங்கினாலும் ஒரு 10-15 வருஷத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய இந்த சர்வைவர்ஷிப் பயாஸ் நம்மளை தவறான பல முடிவுகளை எடுக்க வைக்குது. S&P Dow Jones நிறுவனம் வெளியிடக்கூடிய ஸ்பிவா ஏஷியா ரிப்போர்ட்ல 2025 படி ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 20% மேற்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னைக்கு லிஸ்டிங்ல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, இவையெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு லிஸ்டிங்ல இருந்து தூக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா ஃபண்ட் மெர்ஜிங் செய்யப்பட்டிருக்கலாம். மார்க்கெட்ல மின்னுவதை மட்டும் பார்க்காம நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து எப்படி முதலீடு செய்வது? இந்த 3 விஷயங்களை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம், ப்ராசஸ் ஓவர் பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ். லாபத்தை மட்டும் பார்க்காம அதில் நடக்கக்கூடிய ப்ராசஸை கவனிக்க ஆரம்பிங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம் கடந்த 10-15 வருஷத்துல 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா அந்த ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்க்காம அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன மாதிரியான ஃபிலாசபியை யூஸ் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி ப்ராசஸை ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்படி பார்க்கும்போது மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத நேரத்தில் அவர் எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாரு அப்படின்றதையும் நம்மளால் கவனிக்க முடியும். ரெண்டாவது விஷயம், ரோலிங் ரிட்டர்ன்ஸ். இன்னைக்கு தேதியில் ஒரு ஸ்கீம் இல்லைன்னா ஒரு ஸ்டாக் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, அதாவது ட்ரெயிலிங் ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்க்காம கடந்த 10 to 20 வருஷங்களில் எந்த 2 வருஷம் எந்த 3 வருஷம் இப்படி ஒரு இன்டர்வலை எடுத்தாலும் தொடர்ந்து அந்த இன்டர்வலில் எல்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்டாக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமும் கொடுத்துருக்கா அப்படின்றத பார்க்க ஆரம்பிங்க. இதற்கு பேர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். மூணாவது விஷயம், டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ. மார்க்கெட் ஒரு 20% ஏறுனா நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற மியூச்சுவல் ஃபண்டும் ஸ்டாக்கும் 25% ஏறுனுச்சு அப்படின்னா நல்லது. ஆனால் மார்க்கெட் 20% கீழே போகும்போது நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக்கும் மியூச்சுவல் ஃபண்டும் எந்த அளவுக்கு கீழே விழுதுன்றதையும் நீங்கள் பார்க்கணும். மார்க்கெட்டை விட அது ரொம்ப கம்மியாக தான் கீழே விழுந்திருக்குன்னா நீங்கள் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் உங்கள் விமானத்தை காக்கக்கூடிய நிஜமான கவசம். முதலீட்டு உலகத்தில் லாபம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் வெற்றி அடைந்த ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் பக்கம் போவதை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. எந்தெந்த இடத்துலலாம் கம்பெனிகள் காணாமல் போகுது, எந்தெந்த இடத்துலலாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் சறுக்குது, இந்த விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சோன்னா நாம் நம்மளுடைய முதலீட்டு முடிவுகளை ரொம்ப தெளிவாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் எடுக்க முடியும். கடந்த கால லாபம், அதாவது பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை மட்டுமே வச்சு எந்த முதலீட்டு முடிவுகளையும் எடுக்காதீங்க அப்படின்னு செபி சொல்லுவதற்கான காரணமும் இதுதான். ஏன்னா கடந்த காலம் அப்படிங்கிறது சர்வைவர்ஷிப் பயாஸ் நிறைந்த எடிட் செய்யப்பட்ட ஒரு திரைப்படம். அதனால தான் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னா ஒரு நல்ல அட்வைசர் இல்லை நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக நாம் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அறிவுறுத்தப்படுது. இந்த வீடியோ உங்களுடைய முதலீட்டு பார்வையில் ஒரு புதுவிதமான வெளிச்சத்தை பாய்ச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கள் வார வாரம் நம்ம வெளியிட போகிறோம். தொடர்ந்து நாணயம் விகடன் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தடுத்த வாரங்களில் என்ன மாதிரியான டாபிக்ஸில் வீடியோ போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நாணயம் விகடன் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை வழங்குவது லாபம். நாங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பேஸ்ட் அவுட் ஆஃப் சென்னை. இப்போதைக்கு எங்ககிட்ட 800க்கும் மேற்பட்ட கிளையண்ட்ஸ் 22 உலக நாடுகளிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக லாபம் டீமை அணுகலாம். உங்களுக்கான சரியான முதலீட்டு திட்டத்தை பெற லாபம் நிறுவனத்தை அணுக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் சொல்லியிருக்கோம். மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.